Welcome to Suganya Semi Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி மாங்கா தொக்கு. ரொம்ப டேஸ்டியாக 6 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கிற மாதிரி செய்யலாம். அதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிக்கிற பதம் வரணும். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்தா போதும். ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வைக்கணும். இன்றைக்கி மாங்காய் தொக்கு பார்த்திங்கன்னா நான் செய்ய போகிறது 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக 1 மாதம் டு 2 மாதம் அளவுக்கு நம்மளுக்கு வெளியவே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இது கெடவே கெடாது. ஸ்பூனு ஈரக்கை படாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பவுட்ரு நம்ம பண்ண போகிறோம். நல்லா ஆறிடிச்சு கடுகு வெந்தயம் நல்லா இடித்து பொடி பண்ணிக்கலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் கூட ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் ஊறுகாவே பார்த்திங்கன்னா விதவிதமாக செய்யலாம். மாங்காய் தொக்கு, மாங்காய் பச்சடி, ஆவக்காய் மாங்கான்னு ஆந்திரா ஸ்டைலில் செய்வாங்க. அது பச்சை மாங்காய் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி ஸ்டைலில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடு மாங்காய் பிஞ்சில் வந்து செய்கிறது. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா காயை வச்சுட்டு வத்தல் மாங்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மாங்காய் தொக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுலேயும் தாளிப்பு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவரே ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈரமில்லாத கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதே மாதிரி மாங்காய் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கெடவே கெடாது. ஊறுகாய்க்கும் கட் பண்ணும் போதும் அதே மாதிரி செய்யுங்க. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சாச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அனலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வரமிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் மாங்காவுக்கு 3க்கு 2 பங்கு அப்படிங்கிற அளவு 2/3. லோ ஃப்ளேம்லேயே இது ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வரும். மாங்காய் 3 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கோம். தோலை சீவிட்டு மாங்காவை மட்டும் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக செய்கிற ஊறுகாய் ரெசிபி இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ண போகிறேன். எங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஊறுகாலையும் சரி நான் எப்பயும் ஆட் பண்ணுவேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம்தான் லோ ஃப்ளேமில். எண்ணெய் மேலே நல்லா திரண்டு வருது. அந்த டைமில் நம்ம வந்து அந்த பொடி பண்ண வச்சோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அந்த கசப்பு டேஸ்ட் வராமல் இருக்கணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊறுகாவோட. அதே மாதிரி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் மஸ்ட்டு. எதுக்காகனா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷாக கூட சாப்பிடலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, அது மாதிரி டைப்பில் இந்த ஊறுகாய் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நல்லா வதங்கியாச்சு. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு மாங்காய் தொக்கு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் டு 2 மாதம் அளவுக்கு வெளியவே வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெடவே கெடாது.
சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.